ஸ்கூல் டே மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் பாட்டில் தான் நான் ஃபில் பண்ணேன். ஒண்ணுல வந்து நல்லெண்ணெய், ஒண்ணுல வந்து கடலெண்ணெய். மதியம் தயிர் சாதத்துக்கு அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஊற போட்டேன். அப்புறம் காஃபிக்கு வந்து பால் காய்ச்சிடலாமேன்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிலக்கடலை சட்னியும் அப்புறம் ராகி களியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை சட்னிக்கு பருப்பு போட்டு நான் வறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாலும் காய்ஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காஃபி போட்டுடலாமேன்ட்டு காஃபி போட்டு என்ன வேலையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் இந்த பால்கனியில் வந்து நின்று நான் காஃபி குடித்தா தான் அந்த டேவே எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் ராகி களி எப்போ பண்ணாலுமே கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணுவேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கும் அப்புறம் மதிய டைமில் தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடுப்பெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து ஒரு சிம்பிளான வெர்ஷனில் நான் ட்ரை பண்ணது தான். இப்போ எங்கள் வீட்லேயுமே இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுறாங்க. நல்லா நெய் மாதிரி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தது. நல்லா சூடான தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தூக்கி குக்கரில் வச்சு கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சின்ன குட்டி தானாக இருந்துச்சு வர, நான் பெரிய குட்டி மட்டும் ஒரு நாள் எழுப்பியே ஆகணும். அதுக்கப்புறம் நான் சட்னிக்கு வந்து வறுத்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மதியத்துக்கு வந்து தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து நம்ம சின்ன குட்டி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. காலையில் என்ன தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலுமே அந்த 2 hours 2.5 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. சட்டுன்னு ஆயிரும். எனக்கு வந்து 7:30க்குள்ளே எல்லாமே ரெடியாகி எல்லாம் கப்பில் வந்து பேக் பண்ணால் தான் அவங்கள ஸ்கூல் அனுப்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம விசில் வச்ச களியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடணும். ஹாட் பேக்கில் வைக்கும்போது அப்படியே வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்டது போக மீதி இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் நான் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். கை வந்து பயங்கர சூடாக இருந்தது. இந்த மாதிரி சூடான களிக்கு வந்து பார்த்திங்கன்னா குமுட்டி கீரை வந்து கடையல், அப்புறம் நிலக்கடலை சட்னி, வெண்டைக்காய் புளிக்குழம்பு இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வந்து நிறைய பேர் கறி சாதத்து கூட சாப்பிடுவாங்க. சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லஞ்சுமே நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குட்டீஸ்க்குமே களினா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ சீரியல் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து வேன் ஏற்றி விட்டுட்டு கிச்சனை வந்து பார்த்தா அப்பாடான் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour டைம் செட் பண்ணி நான் டக்குன்னு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடித்தேன். கொஞ்ச நாளாகவே மைண்ட் சரியில்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அதனால் நேற்று போயிட்டு ஜிம்மில் என்ட்ரி போட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் டே ஜிம் போகிறோம். நான் அதுக்குன்னு எந்த திங்ஸுமே நான் தனியாக வாங்கலை. வீட்டில் இருந்த திங்ஸை எடுத்து வச்சு நான் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஹோப் நல்லா போகும்னு நினைக்கிறேன். டாடா பை, see you soon.